ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். ஹீரோயின் வந்து கோமால தான் 5 வருஷமா இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட். அவனை எப்பவுமே லவ் பண்றா இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிருந்து இவரோட பிஏ தான் வருவாங்க. ஆனாலுமே வந்து இவளுக்கும் அவருக்கும் தான் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அவங்க இருக்காங்க, எந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிஏ சொல்றாங்க. ஆனாலுமே இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்கிறாங்க. வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 12 வருஷமா உனக்கு தெரியும், உன்னை வந்து 20 வயசுலயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஆஃபீஸ்மே வந்து உனக்காக வந்து எம்டி பொறுப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல. எப்பவுமே வந்து என் கூட இருப்பியா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. ஹீரோயினுமே வந்து சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்ப இவர் ஒரு சாதாரண ஆளா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தங்காட்டி தான் வந்து ஹீரோயினால வந்து கோமாக்கு போயிடுறாங்க. அதனால எந்திரிக்க முடியாம போயிருது. ஹீரோயின் முன்னாடியே வந்து இவங்க 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, நீ நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து ட்வின்ஸ் தான் வந்து குழந்தை பிறந்திருக்குது. 2மே பையன்தான். அவங்க வந்து இந்த செக்ரட்டரியை தான் வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அப்ப அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப எரிச்சலா வரும். இந்த உமன் பேட் உமன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பா ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா, இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து இவதான் வந்து சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனாலதான் இந்த குழந்தைகளுமே வந்து ரொம்ப பாசமா இருக்கும். அவருமே வந்து இவளை குழந்தைகளை பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து அவருக்கு இவன் மேல ஒரு ஃபீலிங் வந்து வந்திருக்கும். இவ எப்படியா இருந்தாலும் எந்திரிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நினைச்சிருப்பாங்க. சரி, அம்மா சொல்றதை கேளுப்பாங்க. கரெக்டா ஹீரோயின் வந்து கண்ணை முழிச்சிருவாங்க. ஏன்னா வந்து உன்னை இதுக்கு மேல விட்டு வைக்க மாட்டேன், உன்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன், என் குழந்தைகளையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் வந்து ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்க. இப்போ இவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க ஆஃபீஸில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்ப்பாங்க. ஒரு பக்கம் வேற அவ கெட்டவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைகளை கூப்பிடுவாங்க, ஆனால் குழந்தைங்க 2 பேருமே வந்து போக மாட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற, அவங்க தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இவங்களாம் எங்கள் அம்மா இல்லை, இவங்க பேட் உமன், இவங்க எதுக்கு எந்திரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரியை தான் வந்து இவங்க அம்மான்னு நினைப்பாங்க. ஹீரோயின் வந்து இவங்க அந்த அளவுக்குலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த குழந்தைகளுக்கு. நீ பயப்படாத, இத்தனை வருஷமா குழந்தைங்க உன் கூட இல்லையில, அதனாலதான் இப்படி இருக்குது. சிஸ்டர் கொஞ்ச நாள் ஆகும், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிம்பாங்க. சரி, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து வீல் சேர்ல தான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் அப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்னாடியே வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கோவமா வந்துடும். நீங்க போய் தூங்குங்க, நான் குழந்தைங்களை போய் தூங்க வைக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, குழந்தைங்க எங்க இருக்குதுன்னு என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குழந்தைகளை பார்க்க போயிடுவாங்க. 5 வருஷமா உங்க வாய்ஸ் மட்டுமே கேட்டுட்டு இருந்தேன், அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த குழந்தைங்க யாருமே வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட மதிக்க, நீ ஒரு பேடுமா, நீங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹீரோயின் பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் இந்த கெட்டவளுமே வந்து வீட்டுக்குள்ள வருவா. வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டர் கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரி தான் வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பையன் தான் ரொம்ப ஹீரோயினை வெறுக்கும். ஆனா இன்னொரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பாசமா தான் வந்து இருக்கும். இவங்க அம்மாவே இல்லை, இவங்க பேடு பண்ணி, இவங்களை நான் பார்க்கவே கூடாது, இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்களை நான் கொஞ்சம் தூங்க வைக்கலான் இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஒன்னொரு குழந்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறங்காட்டி அந்த கட்டை வந்து பிடிச்சிப்பா. அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வெளியே வந்து நினைப்பாங்க, என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு கவலைப்படாதேன்னு அவங்க ஹஸ்பண்டுமே வந்து சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து அவ செக்ரட்டரி தான் கால் பண்ணுவாங்க. 5 வருஷமா உங்க கூட தான் இருந்தா, இப்ப நீங்க எல்லாமே எப்படி ஸ்டே பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் காலையில வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பேன். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஏமாத்திட்டு இருக்கேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எடுத்துப்பேன், என் குழந்தைகளுமே வந்து நான் தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து லஞ்ச் குக் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப இவளுக்கு வந்து என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு பையன் மட்டும் வந்து அவ கெட்டவர்கிட்ட பேசின வாய்ஸ் மெசேஜ் தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இது வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னொரு பையன் சொல்லுவாங்க. அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இன்னொரு பையன் வந்து அதெல்லாம் ஏத்துக்கவே இருக்காது, இது அம்மாவே இல்லை, அந்த ஆன்டி தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க 2 பேர் பேசுறது வந்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. என் குழந்தைய பாரு, எனக்கு எதிராக மாற்றி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சே நம்ம கம்பெனியை பார்த்துன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. இத்தனை நாளாக கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஹியூஜ் லாஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாகவே அவக்கா சமைச்சு கொடுத்துருக்க மாட்டா. ஹீரோயின் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு தருவாங்க. ஆனாலுமே வந்து ஒரு குழந்தை வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த அம்மா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து என்னை வந்து நீங்க ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய, அந்த பிடிக்காத குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தைய தான் வந்து ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து அவங்க போட்டோ பார்த்துருவாங்க. என்னாச்சும்பாங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க. சரி நான் வைப் பண்றேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேணாம், ஜென்ஸ் வந்து உமன் வந்து பண்ணக்கூடாது, நானே பண்ணிக்கிறேன், நீங்க வெளியே மட்டும் வெயிட் பண்ணுங்கம்பாங்க. ஆனாலுமே இந்த குழந்தை சும்மா இல்லாம என்ன பண்ணும்னா, அந்த கெட்டவளோட பிரேஸ்லெட் இருக்கும், அதை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த குழந்தை பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட பேக்கெட்ல போய் தான் வந்து இந்த குழந்தை அந்த பிரேஸ்லெட்டை வந்து போட்டு விட்டுருக்கும். அது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. அப்ப அழுகுவாங்க. அப்படின்னாலும் கண்ணை தொடச்சி விட்டுட்டு வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நீ அம்மா இவ்வளவு வெறுக்கிற, இனிமேல் வெறுக்காத, அம்மானு கூப்பிடு, அவ அம்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த குழந்தை வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம வந்து போயிடும். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வேற அழுதுட்டு இருப்பாங்க, என் குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அவ வந்துருவா, கெட்டவ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ வந்து இவன் போய் அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என் குழந்தைக்கு எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க அப்படிம்பாங்க. என்ன சிஸ்டர், நான் என்ன சிஸ்டர் சொல்லி தந்தேன், நீங்க சும்மா வந்து உங்க ஃபேமிலி இதுல வந்து நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்கல, நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ வந்து ரூமுக்கு போயிடுவா. நீ எதுக்கு எங்க அம்மா வந்து அன்ஹாப்பியா பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வந்து கேட்கும். ஆனா இன்னொரு குழந்தை வந்து கம்முனுதான் இருக்கும். சரி நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஹீரோயின் இதுல பேக்கெட்ல இருந்த பிரேஸ்லெட் வந்து பாத்துருவாங்க. இன்னொரு குழந்தை தான் வந்து அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தாதான் தெரியும், நான் டாய்லெட் போயிருக்கும் போது நீ தான் வந்து எங்க அம்மாவோட ஃபேவரட் பிரேஸ்லெட்டை வந்து திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னொரு குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்றது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும். இன்னொரு குழந்தை வந்து அது ரூமுக்கு வெளியே கேமரா இருக்கும்ல, போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வந்து போயிருக்கும். அப்பதான் வந்து அது இந்த கெட்டவ சொல்லுவா, சிஸ்டர் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்க, அது இவர் வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணாரு, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட், அது டைமண்ட் பிரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வாங்கி தரலன்னு பொறாமையில தானே எடுத்திருக்கீங்க, நான் போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் பிரேஸ்லெட் எடுத்ததா நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட கேட்கும். குழந்தைகிட்ட ஏன் போய் இப்படி ஹார்ஷா இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. 12 வருஷமா உன் கூட இருக்கிறேன், ஆனாலுமே நீ எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல, ஒரு பிரேஸ்லெட்காக சந்தேகப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. 5 வயசு குழந்தை பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்து கெட்ட உண்மையும் சொல்லுவா. நான் பிரேஸ்லெட் எடுத்ததை நீ கண்டிப்பா பாத்தியா, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைகிட்ட வந்து சொல்லுவா. ஆனாலுமே குழந்தை வந்து ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோட்டை கழட்டிட்டு உதருவாங்க. உதரும் போது தான் வந்து அந்த பிரேஸ்லெட்டுமே வந்து கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து என்னோடது இல்ல, வேணா இப்ப போலீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிட்டுட்டு இதுல என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், பொய் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இன்னொரு குழந்தை வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பாத்துரும். இவளே வந்து போலீஸுக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, கூடு போலீஸ்க்குலாம் வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து சொல்லும். நீ எதுவும் பயப்படாத, உன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து கெட்ட வந்து சமாதானப்படுத்துவா. என் குடும்ப விஷயத்துல வந்து நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. என் குழந்தைக்கு என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, எதா இருந்தாலுமே வந்து உண்மைதான் பேசணும், நீ இப்ப பண்ணனது தப்புதான், அதனால ஒழுங்கா அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேளு, இப்படிதான் வந்து உன் ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்தாங்களா, தப்பு இது கரெக்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்படிம்பாங்க. நான் நல்லா தான் சொல்லி கொடுத்தேன்பாங்க. அதனால கெட்டவளை போட்டு வந்து ஹீரோயின் அடிச்சிடுவாங்க. என் குழந்தைய வந்து இப்படி எல்லாம் சொல்லி நீ இவ்வளவு நாளா வளர்த்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பதான் அங்க இருந்து இன்னொரு குழந்தை வந்துடும். நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன், அதனால நீ போய் அம்மாட்ட மன்னிப்பு கேளும்பாங்க. அதனால அந்த குழந்தையுமே வந்து மன்னிப்பு கேட்டுரும். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹக் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஹீரோயினை பிடிச்சிட்டு தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி நீங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோயினுமே வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்களா, கோமால இருந்தங்காட்டி வந்திருக்க முடியாது. அதனால அவங்க ஆஃபீஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க அப்படியே ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு மெடிசன் தான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து அவங்க அந்த சேர்மன் பொசிஷனை வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து நீ ரொம்ப லக்கி ஸ்டார், உன் ஒய்ஃப் பாரு உனக்காக வந்து பொசிஷனுமே விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டு லைஃப்ல வந்து உன்னை கீழவே இறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னலாம் சொன்னாலும் நீ என்னை ஏமாத்திட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்க தான் வந்து ஹீரோயினோட பிஏ. ஆனா இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அந்த கெட்டவ தான் வந்து ஆர்டி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவளுக்கு கோவம் வரும். அப்பதான் வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆமா எனக்காக நீ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, இவங்க யாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே போனாங்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. என் ஐடியா என்னன்னு தெரியாதா, போய் நீ கம்பெனி வெப்சைட்ல பாரு அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. கெட்டவ வந்துருவா. நெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டர் என்ன சடனா வந்திருக்கிறீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுவாங்க. இவங்க தான் புதுசா இருக்கிற ஆர்டி மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்காது. இங்க பாருங்க நீங்க 5 வருஷமா கோமால இருந்தீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அதனால நான் ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா வந்து அத மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருப்பாங்க. இத கேட்ட ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாகும். அவ பிஏவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன லூசு மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இங்க பாரு நீ கோவப்படாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. என்ன இது நீ ஆர்டி மேனேஜரா? யார் சொன்னா நீ ஆர்டி மேனேஜர்ன்னு சொல்லிட்டு எப்பவுமே உனக்கு அந்த பொசிஷன வந்து நான் தரமாட்டேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிருவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நான் கம்பெனி விட்டு போயிருக்கலாம். ஆனா இது வந்து 10 வருஷம் கான்ட்ராக்ட். நான் வாலண்டரியா தான் வந்து ரிசைன் பண்ணேன். அதனால நானே வந்து என்னோட இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். 2 நாள்ல நான் மறுபடியும் ஒர்க்குக்கு வரேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு வந்து இவளுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். நீங்க பேசாம வீட்லயே இருங்க. இங்க வந்து இந்த பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால கெட்டவள போட்டு வந்து அடிச்சுருவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. போய் கண்ணாடில மூஞ்சிய பாரும்பாங்க. கரெக்ட்டா அவங்க ஹஸ்பண்டுமே வந்துருவாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. எதுக்கு இவள அடிச்ச அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவரு கேட்கும்போது இவ சும்மா இல்லாம என்ன சொல்லுவான்னா, நான் ஆர்டி ஆயிட்டேன்ல. அது வந்து இவ சிஸ்டருக்கு பிடிக்காம தான் வந்து பொறாமையில வந்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆமா இவ என் செக்ரட்டரியா இருந்தா. அதனால வந்து இவளுக்கு வந்து நான் போஸ்டிங் குடுத்தேன். இவள்ட்ட ஒழுங்கா நீ சாரி கேளு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டுக்கு இத கேட்டுட்டு வந்து கோவம் தான் வரும். வேணாம் சிஸ்டர் சங்கடப்படுத்தாதீங்க. நான் ஓகேவா தான் இருக்கேன். கொஞ்சம் மெடிசன் போட்டா வந்து சரியாயிரும்பாங்க. ஆனாலுமே அவ வந்து தல சுத்துற மாரி வந்து நடிப்பா. சாரிலாம் நான் கேட்க முடியாது. இப்படி சாரி கேட்க மாட்டேங்கிறதுல நீ என்னைய ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவள கூட்டிட்டு போயிருவாங்க. இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு நீ எதுக்கு கவலைப்படாத. இத வந்து நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து டெக்னிக் டீம்ல வந்து நான் வந்து டெவலப் பண்ணணும்ல. அத மறுபடியும் வந்து நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோயின் வந்து இவகிட்ட சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஒரு லாக்கர் மாரி இருக்கும். அது ஒரு பாஸ்வேர்டு தான் வந்து போடுவாங்க. போட்டு தான் வந்து அங்கருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுப்பாங்க. இது என்ன டாக்குமெண்ட்னா, ஹீரோயின் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்கல்ல, அதோட கீ புக்கே இதுதான். நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கு தான் வந்து ஃபுட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து நல்லா ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு அந்த அம்மா தான் வேணும் அப்படிங்கிற மாரி வந்து அந்த குழந்தைகளுமே வந்து சொல்லிரும். சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி வந்து ஹீரோயின் வந்து அந்த குழந்தை பேட் உமன் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இவங்க வந்து அவங்கள அடிச்சுட்டாங்களாமா. அதனால இது பேட் உமன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க. அம்மா உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவாம்பாங்க. என்ன கேளுங்கம்பாங்க. ஸ்கூல்ல உன்னை யாராவது வந்து புல்லி பண்ணி உனக்கு பிடிச்ச திங்ஸ வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா நீ ஃபைட் பண்ணுவியோ பண்ண மாட்டியா? கண்டிப்பா ஃபைட் பண்ணி என்னோட திங்ஸ வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் வந்து அம்மாவுமே வந்து பண்ணியிருக்கிறேன். சரியா? அது மட்டும் இல்லாம இது பெரியவங்க பிரச்சனை. இதுல வந்து குழந்தைங்க நீங்கலாம் வந்து தலையிடக்கூடாது. அம்மா வந்து உங்க 2 பேரையுமே வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி நீங்க 2 பேருமே வந்து சாப்பிடுங்க. உங்களோட ஃபேவரைட் தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீ நம்புறியா அவங்க சொல்றதம்பாங்க. ஆமா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை சொல்லிரும். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுல இன்னொரு குழந்தை தான் வந்து நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடும். அப்பதான் வந்து நீயும் சாப்பிடுங்கோ. இல்ல நான் சாப்பிட மாட்டேன்பாங்க. இங்க பாரு ஒரு 2 மினிட்ஸ் சாப்பிடுறேன் நானே சாப்பிட்டேன். அதனால இன்னொரு குழந்தையுமே அதை வாங்கி வந்து சாப்பிடும். அப்பதான் வந்து 2 குழந்தையுமே வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அப்பா கூட வந்து அந்த ஆன்ட்டி அதாவது கெட்டவ கூட சேர்ந்து வந்து எங்கேயோ அக்வாரியம் போலாம். ஆனாலுமே இவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து வெளியே நின்னு வந்து கேட்டுருவாங்க. ஆனா இன்னொரு குழந்தை வந்து அம்மாட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து கால் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட்ட வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவிட்டிக்கு போறாங்க. ஆனாலுமே இந்த குழந்தைங்க வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக ஒரே ஒரு பேரண்ட் தான் அலவுட். அதனால அப்பா கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 குழந்தையுமே வந்து ரெடி பண்ணி விட்டுருவாங்க. தினமும் ஒரு குழந்தை தான் வந்து ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, அதனால நீங்களே கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கோட் தருவாங்க. அக்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை வேற சொல்லிடும். இன்னொரு குழந்தை வேற தேங்க்ஸ் சொல்லும். அம்மாவுமே உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்தங்க பசங்களுக்கு பிடிச்ச பியூரி தான் இருக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் வரும். நீங்க சொன்ன மாதிரியே வந்து செக் பண்ணி பார்த்தேன். இவங்க தான் வந்து 5 வருஷமா வந்து நீங்க டெவலப் பண்ண ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்டவே வந்து அந்த லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் மாத்தி தான் வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க. அதனாலதான் வந்து இவளுமே வந்து ஆர்டி ஆயிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ மொத்தமா வந்து 3 மெடிசன் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறா. அதெல்லாம் வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காட்டி லாக்கரோட பாஸ்வேர்ட் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். எதுக்கும் நீ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா நான் ஆஃபீஸில் செக் பண்ணி பாருப்பாங்க. சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன்பாங்க. இது எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். நான் அவனை எவ்வளோ எப்படி நடத்துறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்துப்பீங்கல்ல, எனக்கு நாளைக்கு வந்து ஆர்டி மேனேஜர் பொசிஷனை கொடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொடுத்துட்றேன். அவள் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அவளாம் கண்டுபிடிக்க மாட்டாம்பாங்க. அதனால ஒரு குழந்தை வந்து எனக்கு குழுவுறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சும்மா
எரிச்சலை கலப்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்ட்டி நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க ஒரு பேட் உமன், எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவ வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறத பார்த்தா நீ ஒரு தப்பான உமன் தான், உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி குழந்தைங்க டயர்டா இருக்காங்க, நீங்க போய் தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவ சொல்லிடுவா. கெட்டவ சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆன்ட்டிக்கு பாய் சொல்லுவாங்க. இந்த உன்னை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ தான் வந்து ரொம்ப மோசமான உமன் அப்படிங்கிற மாதிரி குழந்தை சொல்லிட்டு தான் வந்து போயிடும். உள்ள போயிடும். போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் பார்ப்பாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஃபீவர்ல வந்து மயங்கியே இருக்கும். என்ன இவ்வளோ சுட்டுட்டு இருக்குது, ரொம்ப ஃபீவரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா போய் படுக்க வை, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி நான் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா மெடிசன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குழந்தை சொல்லியிருக்கும். அப்ப ஹீரோயின் நைட் ஃபுல்லா வந்து ஹீரோயினா அந்த 100 பையனும் தான் வந்து கண் முழிச்சு வந்து இவனுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீயும் டயர்டா இருப்பேல, நீயும் போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தூங்க போயிடும். ஆனாலுமே ஹீரோயின் வந்து விடிய விடிய வந்து போக மாட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டுலாம் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க. நாளைக்கு வந்து ப்ராடக்ட் லான்ச் இருக்குது சரியா, அதனால அதுக்கு வந்து நீ வந்துருமாங்க, நாளைக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் யாரும் தெரியும் பாருன்னு தான் ஹீரோயின் நினைப்பாங்க. சரி நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்மே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருது. அப்பதான் வந்து ப்ரெஸ் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க, 5 வருஷமா வரவே இல்லை, மறுபடியும் வந்து நீங்க மெடிசன் வேர்ல்டுக்குள்ள வரலான்னு இருக்கீங்களா, ஏற்கனவே வந்து நீங்க இல்லாதப்போ 3 ட்ரக் வந்து லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னா ஹீரோயின் எதுவும் சொல்லாம போயிருப்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ சும்மா இல்லாம நான் தான் வந்து 3 ட்ரக் வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்து. அவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இவங்க தான் வந்து 3 மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்கள வந்து ஆர்டி மேனேஜரா வந்து நாங்க அப்பாயிண்ட் பண்றோம், என் ஒய்ஃபே வந்து அட்ரஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து பேப்பரை கசக்கி வந்து தூக்கி போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது சரியாம்பாங்க. ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இதை வந்து இவன் ஹஸ்பண்டும் இவளும் சேர்ந்து தான் வந்து நான் கோமால இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் மாடிஃபை பண்ணி என்னோட ஃபார்முலாவை தான் இவ திருடிட்டு இப்போ இங்க இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அங்க வந்து இருக்கிற கெஸ்ட் எல்லாருமே வந்து அப்படியே ஷாக்லேயே வந்து இருப்பாங்க. இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவன் நான்சென்ஸ் மாதிரி பேசுறாங்க. சரி வீடியோ எவிடன்ஸ் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எவிடன்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. என்னன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டும் இவளும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. இங்க பாரு இதுதான் வந்து என் ஒய்ஃப் வச்சுட்டு போனது, இனிமேலா வரமாட்டா, 5 வருஷமா வராதவ இனிமேலா வரப்போறா, இதை வச்சே நீ ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன், மெடிசன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிடு, அப்பதான் வந்து உனக்குமே வந்து இந்த கம்பெனில ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க எந்திரிச்சு வந்தா என்ன ஆகும், அவ எந்திரிச்சு வந்தானா அவளை ஒரு ஹக் பண்ணனா சரியாயிடும், ஏன்னா அவள் என்ன ரொம்ப வந்து லவ் பண்றா, அவன் என் காலு கீழே இருக்கிற நாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த எவிடன்ஸை பார்த்துட்டு தான் வந்து இப்போ போதுங்களா, நம்புறீங்களா, அது மட்டும் இல்லாமல் இவன் இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் பொசிஷனை வந்து நானே திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போதான் ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிப்பாரு. பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இங்கே பாருங்க இதை டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், குழந்தைகளை நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நீங்கள் சைன் போட்டு போங்க அப்படிங்கிறது. இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணின தப்புக்கு உங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் அந்த கெட்ட விலையுமே வந்து நீங்கள் பண்ணின தப்புக்காக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அப்பதான் ஒரு குழந்தை வந்து எழுந்திரிச்சு நிற்கணும், அந்த நல்ல குழந்தை தான். அப்பதான் அந்த உடம்பு சரியாத குழந்தைய கேட்பாங்க, எப்படி இருக்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்லை என் பிரதர் சொன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் தான் கண் முழிச்சு பார்த்துக்கிட்டீங்களாமா அப்படிங்காங்க. ஆமாம் நானும் பிரதரும் தான் பார்த்துக்கிட்டோம், இப்போ உனக்கு உடம்பு நல்லா இருக்காமா, நல்லா இருக்கு, அம்மா வந்து எப்போவுமே வந்து இனிமேல் வந்து நல்ல சாப்பாடாக கொடுத்து உங்களை இனிமேல் உடம்பு சரியாம நல்லா ஆக்க மாட்டேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. தேங்க்யூ அம்மாங்கிற மாதிரி அந்த 100 குழந்தை சொல்லிடும். இதை கேட்டு ஹீரோயின் வந்து என்ன சொன்ன அப்படிம்பாங்க. அம்மான்னு சொன்னேன். ஆமா இனிமேல் நீங்கள் தான் எனக்கு அம்மா, இனிமேல் நானும் பிரதரும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்து போவாங்க. அதனால ஹீரோயின் போய் ஹக் பண்ணிட்டு வந்து அழுகுவாங்க. ஆமா அம்மாவுமே வந்து இனிமேல் உங்களை விட்டு எதுவும் பண்ண மாட்டேன், நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து டிஷ்யூ தருவாங்க. இன்னுமே எங்க மேல கோவமா இருக்கீங்களான்னு இன்னொரு குழந்தை கேட்கும். இது கோவெல்லாம் இல்ல, சடனா நான் எமோஷனல் ஆயிட்டேன், அதனாலதான் இந்த நிமிஷம் வந்து அம்மா தான் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்பாங்க. அம்மா நாங்களுமே ஹாப்பியா இருக்கோம், இனிமேல் எங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட் எல்லாம் சமைச்சு தருவீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. ஹீரோயினுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 3 பேருமே சேர்ந்து வாழ போறாங்க. இதோட மூவி முடியுது. தேங்க்யூ.